நம்ம சொர்ணாக்கா வந்து சினையாக இருக்காங்க, சினை இல்லையா அப்படிங்கிறதாங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை நம்ம சொர்ணாக்காவோட கோமியங்க. அதுதான் போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். படுத்துருக்க மாடை எழுப்பிவிட்டா எப்போ இருந்தாலும் ஒன்று சாணி போடும், இல்லைன்னா ஒன்று யூரின் போகுங்க. அதனால தான் எழுப்பிவிட்டேன். சாணியும் பிடிச்சி அக்கா யூரினும் அடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு வந்துட்டேன். பிடிச்சிட்டு வந்து கல்லுப்பு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தாங்க. கரைஞ்சதுன்னா வந்து செனைன்னு சொன்னாங்க, கரையிலைன்னா செனை இல்லைன்னு சொன்னாங்க. கரைஞ்சிருச்சு, ஆனால் சினையாக தான் இருக்குன்னு வருது. எனக்கு ஒரு டவுட், அடுத்த மாட்டை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்று போட்ட மாடு இப்போ வாங்கிட்டு வந்த மாட்டை போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை போய் எடுக்க போனால் அதுவும் எழுப்பி விட்டோன்னே சாணி தான் ஃபஸ்ட்டு போட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் யூரின் அடிச்சிது. அது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எனக்கு நின்று பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டேன். மாட்டை சுற்றி எப்படியோ ஒரு வழியாக கோமியத்தை வந்து பிடிச்சிட்டேங்க. இதை போய் பிடிச்சிட்டு போய் இதில் போட்டு பார்த்தாலும் உப்பு வந்து கரையுதுங்க. அப்பயே நினச்சிட்டேன் இது வந்து ஃபெயிலியர்னு சொல்லி. நானும் வந்து ஒரு வீடியோ பார்த்தாங்க, ட்ரை பண்ணினேன். ஒரு நப்பா செய்யல, ஆனால் உப்பு போனது தான் மிச்சம். மாடு சினையாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.